பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம மாறி இருந்துட்டு வடிவுக்கிட்ட போயிட்டு, அக்கா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பயமாக இருக்குது. என்ன விஷயம் மாறி? குமார் திருந்திட்டானோன்னு நான் நினச்சேன். ஆனால் நம்ம தான் தப்பு கணக்கு போட்டுடும் போல இருக்குது. மறுபடியும் அவங்க அப்பா பேச்சை அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் தப்பான வழியில் போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அரசி அவன் வாழ்க்கையில் வந்துட்டாக்க மறுபடியும் அவன் திருந்தி நல்லபடியாக இருப்பாங்க்கா. அதனால் நம்ம அரசிக்கிட்ட பேசி எப்படியாவது குமாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏற்கனவே அரசியால் இந்த குடும்பம் படாது பாடுபட்டாச்சு. இந்நேரம் குமார் ஜெயிலில் இருந்திருக்கணும். அரசி தான் போனா போட்டோமேன்னு சொல்லி வெளியே விட்டா. அதுவும் நமக்காக வெளியே விட்டா. இப்போ மறுபடியும் குமார் வந்து பழையபடி ஆனானா கண்டிப்பாக அந்த வீட்டு ஆளுங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லைக்கா என்ன ஆனாலையும் பரவாயில்ல, குமார் திருந்தன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி அரசி குமாருக்கு பொண்டாட்டி ஆகிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மாறி இருந்துட்டு, அக்கா நான் பக்கத்தில் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வடிவுக்கிட்ட கூட சொல்லாமல் அரசியை பார்க்குறாங்க. அரசி எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்க அத்தை. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்தேன். அப்படியே ஒன்றா பார்த்தது இப்படியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியே அத்தை. அரசி என்ன உனக்கு பிடிக்குமாம்மா? ஏன் அத்தை உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த வீட்டில் இருக்கிற வரையும் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க இல்லை, ரொம்ப சந்தோஷத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்காக ஒரு விஷயம் பண்ணுறியா? நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்க.